ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சென்டர் கிளிப் மேக்கிங்கில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து மீடியம் சைஸு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 3 பேஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஃபுல்லாக க்ளூவை வந்து B7000 க்ளூவை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அந்த 3 பேஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கு மேலே தான் நம்ம வந்து ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் எலாப்ரேட்டாகவும் பெருசாகவும் காட்டுற மாதிரி இருக்கும்ல, டிசைன் மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். இதில் வந்து நம்ம இது தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, MDF போர்டு கூட யூஸ் பண்ணலாம். இல்லை இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டோனெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து கூட ப்ராப்பராக ஈவனாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் பேஸ் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் விட்டலான்னு இருக்கேன். இதை வந்து நல்லா ஒட்டிட்டு ட்ரை பண்ண விட்டுருங்க. இது நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் இதை 2 கார்னர்லேயே வந்து நம்ம வேணும்னா ஹேங்கிங்க்கு யூபின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து யூபின் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 2 பக்கமும் யூபின் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேஸ் ரெடி ஆகிடுச்சு, ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ப்ளூ கலர் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன், குந்தன் ஸ்டோன். இப்போ இதை வந்து நம்ம ஷேப்புக்கு நமக்கு பிடிச்ச டிசைனை மேக் பண்ணலாம். நான் வந்து சர்க்கிள் ஃப்ளவர் மேக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ரோ ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ரவுண்டாக இதே மாதிரி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது இப்படி தான் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. இதை நம்ம ஃபஸ்ட்டு பேட்சாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து கூட சென்ட்ரி கிளிப்பில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அது இன்னும் ஈஸியாக இருக்கும். இல்லை இதே ஒர்க்கை MDF போர்ட்லேயும் பண்ணலாம். இல்லைனா OHP ஷீட் இருந்துச்சுன்னா அதில் ஒரு சர்க்கிள் போட்டு 3 சர்க்கிளுமே வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கணும். சர்க்கிள் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட் ரோ வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் ரோ OHP ஷீட்லேயும் வந்து இது மாதிரி மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ப்ராப்பராக கட் பண்ணிவிட்டு எடுத்து ப்ளேஸ் பண்ணிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். நம்ம இஷ்டம் எவ்வளோ ஹேங்கிங் வேணால் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிதானமாக பார்த்து பொறுமையாக ஈவனாக ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இப்போ செகண்ட் ரோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேர்ட் ரோ இப்போ நான் ஒன்று ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி மற்ற 2க்கும் ஃபினிஷ் பண்ண போகிறோம். என்ன கலர் குந்தன் ஸ்டோன் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கலரில் வேண்டாம், நம்ம வந்து டிசைன் என்ன டிசைன் வேணுனாலும் நம்ம மேக் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் தான் மேக் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. பேட்ச் ஒர்க்காக பண்ணி கூட இதில் வந்து நம்ம சென்ட்ரி கிளிப்பில் ஒட்டினோம்னா இன்னும் பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். ஆனால் நம்ம ஃபினிஷிங் கட் பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நான் ஆல்ரெடி பேஸ் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் ஒட்டுறதுனால பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஸ்டோன்ஸ் உள்ளே இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே அரேஞ்ச் பண்ணதுனால கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து இதில் பேட்ச் ஒர்க் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நம்ம ஸ்பேஸை வந்து வேணுங்கிற அளவுக்கு எந்த பக்கம் மூவ் பண்ணணுமோ மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ செகண்டும் முடிச்சாச்சு. இப்போ தேர்டு க்ளூ ஒட்டும் போது மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஒரு மாதிரி நூல் மாதிரி வருதுல, அது வந்து ஸ்டோன் மேலே விழாமல் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா பார்க்க ஃபினிஷிங்கில் வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்காது.
ஸோ தேர்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ சென்டரில் வந்து நம்ம ஒரு குட்டி ஸ்டோன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 சைட்லேயும் வந்து ரொம்ப குட்டியாக ஒரு ஸ்டோன் ஆட் பண்ணிக்கிறேன். சென்டரில் வந்து கிளிப் ஸ்டோன் குட்டி. அதை ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஈவனாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சென்டர் கிளிப்பே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம வந்து யூபின்னை வந்து 2 சைட்லேயும் பேஸோடவே சேர்த்து ஒட்டியாச்சு. ஸோ இந்த பீட்ஸ் பீரியல் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வேணும்னா அளந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ ஹைட்டுக்கு லென்த்துக்கு வேணும் அப்படின்ட்டு. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று அளந்து அதோட இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா லைட்டாக கட்டர் வச்சு அந்த இடத்துல கட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அதில் ஒரு லாக் மாதிரி இருக்கும், அதை எடுத்துட்டா போதும். ஸோ நான் 2 ஹேங்கிங்க்கு 2 இது செயின் எடுத்திருக்கேன் பீட்ஸில். ஸோ இப்போ வந்து யூ பின்னை லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. லைட்டாக நோஸ் பிளேயர் வச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்மால் சைஸில் இருக்கிற இது ஹேங்கிங்கை வந்து மாட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் பிக் சைஸில் இருக்கிற ஹேங்கிங்கை மாட்டிக்கிறேன். இதில் வேணும்னா நம்ம 3 லேயராக கூட நம்ம வந்து கன்வே போடலாம், நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து 2 லேயர் தான் போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி அந்த சைடு என்னதை ஃபஸ்ட்டு மாட்டணுமோ அதே தான் இந்த பக்கமும் மாட்டணும். ஃபஸ்ட்டு சின்னது, அதுக்கப்புறம் பெருசு. மாட்டிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அந்த க்ளோஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஹேங்கிங்கில் சென்டர் கிளிப் ரெடி ஆகிடும் கிராண்டான லுக்கில். நல்லாயிருக்கா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணி எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. இந்த கலரில் தான் மேக் பண்ணணுன்னா அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு எந்த கலரில் வேணால் உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் மேக் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.